அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை. நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை ஏற்றுக்கணும். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. அதை பற்றி இன்னும் சிந்திக்கணும். அதான் உங்களுக்கு தெளிவு. சார் எப்பவுமே பிக்ஸ் பண்ணலையே, டைமே பிக்ஸ் பண்ணலையே. எனக்கு கிடைச்ச தகவல் புரியுதா? சரிமா, அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் 23/10/2023 உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்தேன். அதை எடுத்து பாருங்க. ஆனா பேட்டி போட்டு காட்டுமா? ஏய் ஏன்னா நீங்க சொன்னதான் நான் ஒத்துக்குவீங்க. உங்க முன்னாடி தான் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அன்னைக்கே உங்க முன்னாடி சொல்லியாச்சுங்க. அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணிருக்கேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. ஒரே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்கு எண்ணிக்கை குளறுபடி இருக்குது. மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. இல்லைன்னு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்னைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவர்களும் பேசினாங்க. அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு பதில் வரும். அதிமுக நிர்வாகிகள் அப்படி செயல்பட்டு வந்தா எப்படி ஒரு சில வாக்கு அதிகமா இருக்கும்? நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தவறா இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சர் 2019 அந்த அப்பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சிலர் அதிகம். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது. இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சொல்லி